சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அதிமுகவிற்கு ஆதரவளிப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து உறுதியளித்திருக்கின்றன. குறிப்பாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி, புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன், அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் தலைவர் சேதுராமன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவி ஃபாத்திமா முசாஃபர் ஆகியோரும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை அவரது இல்லத்தில் சந்தித்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அதேபோல் விருப்பமான தொகுதிகளின் பட்டியலையும் அதிமுக தலைமையிடம் கொடுத்திருக்கின்றனர். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இப்பொழுது நாங்கள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் அம்மா அவர்களை சந்தித்தோம். மனிதநேய ஜனநாயக கட்சியை வெற்றி கூட்டணியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியிலே இணைத்துக் கொண்டதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்தோம். மீண்டும் ஆட்சி படத்தில் அமைவதற்கு உண்டான பணிகளை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் எப்படி முன்னிறுத்து மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லி நிச்சயமாக நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அதன் அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நம்புகின்றோம். எங்களுடைய நிலைப்பாட்டை அம்மா அவர்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இன்று வரை அம்மாவுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அஇஅதிமுகவினுடைய முழு வெற்றிக்காக நாங்கள் பாடுபட்டு மறுபடியும் முதலமைச்சர் அரியணையில் அம்மா அவர்கள் அமர்வதற்கு எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாக, எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக முழு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதற்காக வேண்டிய எல்லா தேவைகளையும் நாங்கள் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கின்றோம். 234 தொகுதியிலும் அம்மா அவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வந்திருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த அபிப்பிராயத்தில் இருக்கிறார்கள்.